விஜய் கரூரில் நுழைவதற்கு தடை அப்படின்னு ஏதாவது இருக்கா? நீதிமன்றம் ஏதாவது தடை போட்டு இல்ல அதான் அனுமதி கேட்டிருக்கோம். உச்ச நீதிமன்றம் ஏதாவது அனுமதி கொடுக்காம எப்படி போக முடியும்? நீங்க Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get two free. Supreme Mobiles in Diwali mega sale 12 கோடி பரிசு மழை. Supremeல போன் வாங்குங்க 20000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. இல்ல இது அரசியலை தாண்டி ஒரு தார்மீக அடிப்படையில பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க வேண்டிய கடமை என்பது விஜய்க்கு. அங்க போறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அமையல அப்படின்றதுதான் வந்து கட்சிக்காரங்க சொல்லக்கூடிய விஷயம். எங்களுக்கு மண்டபம் கிடைக்கல, எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுல, மறுபடியும் போலீஸ் நம்பி நாம எப்படி போறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. பட் இதெல்லாம் இருந்தா கூட நீங்க வந்து கரூருக்கு போயிருங்க. 30 நாள் ஆனதே வந்து ஒரு பெரிய காலதாமதம். நீங்க வந்து முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் திருச்சி விட்டு வந்திருக்க கூடாது, கரூரை விட்டு கூட வந்திருக்க கூடாது. காவல்துறை தான் உடனடியா அங்க இருந்து போனோம், எங்களை வழியில பிரிச்சதே. கரெக்ட். இது ஒரு பெரிய தவறு, ஒரு பெரிய பிழை, அரசியல் பிழை. உங்களுக்கு அங்க கரூர்ல போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல மறுபடியும் நான் போறதுக்கு அப்படின்னா நீங்க அதை எங்கேயாச்சும் பதிவு பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் இந்த கேள்விகள்லாம் எழுந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய்க்கான ஆதரவு அப்படிங்கறது அதிகரிச்சுட்டு போறதையும் பார்க்க முடியும். இல்ல நீங்க ஆதரவு இருக்குங்க, அதனாலதாங்க இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்துக்கு பிறகு கூட அரசாங்கம் தான் பயப்படுகிறதே தவிர விஜய்க்கும் அந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை எதிர்த்து மக்கள் வந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, உங்க மேல இங்கு வீசுவாங்க, உங்க மேல செருப்பு தூக்கி வீசுவாங்க, உங்க மேல கல்ல தூக்கி வீசுவாங்க அப்படின்லாம் வந்து தகவல்கள் வரும். நீங்க அரசியல் ரீதியாக நீங்க இதை பாத்தீங்கன்னா இது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா கரூர்ல போய் அவரால் பார்க்க முடியும். யார் மேல இருக்கக்கூடிய பயம் அப்படின்னு பாக்குறது சார்? நீங்க விஜயுடைய வளர்ச்சி அப்படின்றது, விஜயுடைய அரசியல் வருகை அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுல வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. இப்ப நீங்க அதிமுக போன்ற ஒரு இயக்கம் பாருங்க, விஜய் கூட்டணிக்கு வந்துட்டா நம்ம கூட்டணிக்கு ஒரு பெரிய பலம் கிடைச்சிரும் அப்படின்ற அளவுக்கு தலைவர்களே பிரச்சாரம் பண்றாங்க. விஜயை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றது உண்மை. ஆனா விஜயுடைய தாக்கம் வந்து இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு இருக்க போகிறது அப்படின்றது உண்மை. அப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து விஜய்க்கு சாதகமாக இருக்கு அப்படின்னும் போது நீங்க துணிந்து அரசியல் செய்ய வேண்டியதுதானே. அந்த துணிச்சலான அரசியல் எங்க அப்படின்றது தான் இங்க கேள்வி. விஜயுடைய பலமும் மக்கள் தான், பலவீனமும் மக்கள் தான் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு தொண்டர்கள் தான் அவருடைய பலம், அவருடைய ரசிகர்கள் தான் விஜய்க்கு பலம், அதே ரசிகர்கள் தான் பலவீனமாகவும் மாறுறாங்க. சார், கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு கரூர் சம்பவம் நடைபெற்று. 1 மாச மௌனத்திற்கு பிறகு இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் மௌனம் கலைக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். இது ஒரு வித்தியாசமான அரசியலா இருக்குது. பொதுவா பாதிக்கப்பட்ட மக்களை அந்த நேரடியாக அங்க போய் பார்ப்போம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத செய்வாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய சூழல் பார்த்தா பாதிக்கப்பட்ட மக்களை போய் கூப்பிட்டுட்டு வராங்க, அவங்களும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சு வராங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல வச்சு சந்திக்கிறாங்க. இது என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல இது அரசியலை தாண்டி ஒரு தார்மீக அடிப்படையில பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க வேண்டிய கடமை என்பது விஜய்க்கு இருக்கிறது. விஜய் இந்த விஷயத்த பண்ணாம, பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காம, அனுதாபம் தெரிவிக்காமல், ஒரு பர்சனலா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணாம அவர் அப்படியே இதை கடந்து போயிட முடியாது. அது தாவேகாவுக்கும் நல்லா தெரியுது, விஜய்க்கும் நல்லா தெரியுது. ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது வந்து அவருடைய கட்சி கூட்டத்துல அவரை பார்க்க வந்த ரசிகர்கள், அவங்கள பார்க்க வந்த ஃபேன்ஸு, தொண்டர்கள், இவங்களுடைய குடும்பங்களில் உங்களுக்கு வந்து உயிரிழப்பு நடந்திருக்கிறது. நீங்கள் யாரும் காயப்பட்டாங்க, அடிப்பட்டாங்க அப்படின்னா கூட வந்து அது வேற விஷயம். இதில் உயிரிழப்பு நடந்திருக்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு துயரத்துக்கு பிறகு இவங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்காம அவங்களால வந்து அடுத்த கட்ட நகர்வை போகவே முடியாது, போகவும் கூடாது. அவருக்குன்னு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது, அதை அவர் செய்திருக்க வேண்டும் அப்படின்றது தான். இப்போ 30 நாள் ஆனதே வந்து ஒரு பெரிய காலதாமதம். நீங்க வந்து முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் திருச்சி விட்டு வந்திருக்க கூடாது, கரூரை விட்டு கூட வந்திருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த திரும்பி போறதுக்கான என்ன வழிகளோ அதை வந்து பண்ணியிருக்கணும். உடனடியா அங்க இருந்து போனோம், எங்களை வழி அனுப்பி வச்சதே. கரெக்ட். அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு காவல்துறை வந்து அந்த மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் திருச்சியில இருந்துட்டீங்க, திருச்சியில இருந்து நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்க. சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு மறுபடியும் கரூர் போவதற்கான முயற்சிகளை இவங்களும் எடுத்தாங்க. ரீச் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. நிர்வாகிகள் வந்து யாருமே களத்துக்கு போகல. அதுக்கப்புறம் வந்து திரு அருண்ராஜ் அனுப்பிச்சு அவர் வந்து இதுல வீடியோ காலில் பேசினாரு. அப்போ இவ்வளவு விஷயங்களை பண்ணதுக்கு பிறகு கூட வந்து விஜய் கரூருக்கு போய் அந்த குடும்பங்களை சந்திக்க வேண்டும் அப்படின்றது வந்து அவருடைய தார்மீக கடமை, அது ஒரு பொறுப்பு.
அதை தட்டி கழிச்சிட்டு அது நம்ம தான் பேசிட்டோமே, நம்ம தான் காசு வந்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்டோம் அப்படின்னு கடந்து போக முடியாது. ஆனால் அவரால் வந்து மறுபடியும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அமையலை அப்படின்றது தான் வந்து அந்த கட்சிக்காரங்க சொல்லக்கூடிய விஷயம். எங்களுக்கு மண்டபம் கிடைக்கல, எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதில்ல, மறுபடியும் போலீஸை நம்பி நாம் எப்படி போகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. பட் இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து கரூருக்கு போயிருக்கணும். கரூர்லேருந்து அவங்கள மறுபடியும் வர வச்சு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் மகாபலிபுரத்தில் சென்னையில் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்றத தாண்டி அரசியல் ரீதியாக இது பார்க்கும்போது இது ஒரு சரியான ஆப்டிக்ஸ் கிடையாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் சொன்னீங்க இவர் அரசியல் காரணங்களுக்காக இது செய்கிறார் அப்படின்னு. நான் அரசியல் கடந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு தார்மீக அடிப்படையில் கூட அவங்க வராங்க அப்படின்றதுக்காக அவங்கள சென்னையில் வர வச்சு நீங்கள் போய் பார்க்கறது அப்படின்றது வந்து ஒரு சரியான நடைமுறை கிடையாது. அது ஒரு சரியான பிரசிடென்ட் கிடையாது. பண்ண மாட்டாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவங்களை நீங்கள் தான் போய் பார்க்கணும். பாதிக்கப்பட்டவங்களை வந்து போய் தேடி போய் அனுதாபம் சொல்லுவது தான் வந்து முறை. அது அரசியலாக இருக்கட்டும் அல்லது அரசியல் அப்பாற்பட்ட நிகழ்வுகளாக இருக்கட்டும். ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பார்வையிடுறது, அந்த இடத்த போய் நீங்கள் பார்க்கறது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் பேசி குறைய கேட்டு அறிகிறது, இதுதான் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வெள்ளம் வந்துருச்சு, ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அங்கே போகிறாங்க. ஒரு இடத்துல ஒரு துயரம் நடக்குது அப்படின்னா அங்கே போகிறாங்க. இப்போ கரூரில் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு எல்லா கட்சி தலைவர்களும் அங்கே போயிருக்காங்கல்ல. எல்லாரும் போனாங்க. முதலமைச்சர் உட்பட, எதிர்கட்சி தலைவர் உட்பட, நாம் தமிழர் கட்சி தலைவராக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி தலைவர்களாகட்டும், எல்லா கட்சி தலைவர்களும் போய் பார்வையிட்டாங்கல்ல. இந்த மக்கள் போய் சந்திச்சாங்கல்ல. அதுதான் பெரிய பிரச்சனை. இதுல எந்த இடத்துல வந்து தாவேகா எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் வந்து ஒரு டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்காங்க. தலைமையால வந்து சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல்ல தலைமை இருக்கிறது. செகண்ட் லைன் லீடர்ஸ்க்கு ஒரு டைரக்ஷன் இல்லை. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது. விஜய் வராரா வரமாட்டாரா அப்படின்றது கூட ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கப்புறம் காரணங்களை சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி அங்க போனா சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு, அதுல ஏதாச்சும் இல்ல சிபிஐ விசாரணை நடக்குது, அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிரும்னு இவர் போல அப்படின்னு புது காரணங்களை தேடுவது அப்படின்றது இது வந்து தாவேகாவுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை. அது அவங்க மேலதான் பேக் ஃபயர் ஆகுது. நீங்க இன்னைக்கு நடந்த இந்த சந்திப்பு விஜய்க்கு வேணும்னா அவர் வந்து அந்த ஃபேமிலிஸை சந்திச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆறுதல் கிடைத்திருக்கும். அதே மாதிரி அந்த குடும்பங்களுக்கும் நாங்கள் விஜயை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு ஆறுதல் இருந்திருக்கும். ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது ஒரு பெரிய தவறு, ஒரு பெரிய பிழை, அரசியல் பிழை. உங்களுக்கு அங்கே கரூரில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல மறுபடியும் நான் போகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் அதை எங்கேயாச்சும் பதிவு பண்ணீங்களா? ஒரு அறிக்கையின் வாயிலாக நீங்கள் சொன்னீங்களா? ஒரு கடிதத்தின் வாயிலாக முதலமைச்சர்கிட்ட நீங்கள் இதை எடுத்து வச்சிங்களா? ஏதா சொல்லணும்ல. நீங்க சென்னையில அவங்களை கூப்பிட்டு பார்க்கிறதுக்கு அதை நாங்க வெளிப்படுத்த விரும்பலன்னு ஒரு அரசியல் கட்சி இப்படி சொல்லுமா? இல்ல, நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு 100 தடங்கல்கள் வருது அப்படின்னா அதை எல்லாத்தையும் வந்து நீங்க பொதுவெளியில பதிவு பண்ணி அதுலேருந்து மக்கள் என்ன சொல்றாங்க, மக்கள் வந்து இதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிக்கும் போது ஆளும் தரப்புக்கு ஒரு ப்ரெஷர் வரும், ஒரு நெருக்கடி வரும். அப்படின்னும் போது அந்த நிலைமை என்பது மாறும். அதுதான் எல்லா அரசியல் கட்சிகளும் கையாளக்கூடிய ஒரு நடவடிக்கை. நாங்க அதை பண்ண மாட்டோம், நாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதே நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். வெளிப்படுத்த விரும்பல அப்படின்னு சரிங்க, நீங்க வந்து வீடியோ கால்ல பேசி அனுதாபம் தெரிவிக்கிறீங்க. அந்த வீடியோ கால்ல நீங்க வந்து வெளியிட வேண்டாம். இன்னைக்கு நடக்கிற கூட்டம் கூட வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் பர்சனலா நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு கூட்டம் கூட வச்சுக்கோங்க. இதை பற்றி கூட நீங்க வெளியே சொல்ல வேண்டாம். ஆனால் நீங்கள் கரூருக்கு போய் சந்திக்காதது ஏன் அப்படின்ற அந்த காரணத்தை நீங்க வெளிப்படுத்தணுமா இல்லையா? அதை சொல்லணுமா இல்லையா? நான் ஏன் கரூருக்கு போல, நான் ஏன் அவங்களை இங்க வர வச்சேன் அப்படின்றதுக்கான விளக்கத்தை யார் கொடுக்கிறது? சம்மந்தப்பட்டவர்கள் கொடுப்பார்களா? வந்து பார்த்தவர்கள் கொடுப்பார்களா? பாதிக்கப்பட்டவர்கள் கொடுப்பார்களா? அவங்கெல்லாம் கொடுத்தா கூட விஜய்க்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா? ஏன் நான் இவங்களை கூப்பிட்டு பார்த்தேன், ஏன் சென்னையில் அவங்கள அழைத்து நான் பார்த்தேன்? ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இவ்வளவு முறை நாங்கள் காவல்துறையிடம் வந்து வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம், இவ்வளவு முறை நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம்,
இந்தந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம், இந்தந்த அரசு அமைச்சர்கள்ட்டையோ இல்லை அரசை ரீச் அவுட் பண்ணி அதிகாரிகள்கிட்ட பேசினா எந்தெந்த அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கோம், நாங்கள் எவ்வளோ மண்டபங்களை அங்கே பார்த்தோம், எவ்வளோ கல்லூரிகளை அங்கே பார்த்தோம், எவ்வளோ இடங்களை நாங்கள் அங்கே தேர்வு செஞ்சோம், என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருமே பேச மறுக்கிறாங்க. அப்படின்னா விஜய் தான் பேசணும்னு கிடையாது. விஜயோடைய கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசலாம் இல்லையா, திரு புஷி ஆனந்த் அவர்கள் பேசலாம், திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசலாம், யாருமே பேச மாட்டேன்றாங்க. அப்படின்னும் போது அங்கதான் வந்து இந்த கேள்விகள்லாம் எழுது. ஒரு பக்கம் இந்த கேள்விகள்லாம் எழுந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய்க்கான ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு போறதையே பார்க்க முடியுது. இல்ல, நீங்க ஆதரவு இருக்குங்க. அதனாலதாங்க இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்துக்கு பிறகு கூட அரசாங்கம் தான் பயப்படுகிறதே தவிர விஜய்க்கு வந்து பெரிய அளவுல மக்கள் வந்து குறை சொல்லல. மக்கள் அவருடைய அரசியலை, அவருடைய நடவடிக்கைகளை விமர்சிக்கிறாங்க. ஆனால் இந்த இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேயே யாருமே வந்து விஜய் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல, அந்த ஊர் மக்கள் சொல்ல, மற்றவர்கள்லாம் என்னன்னா அரசு கூடுதல் பாதுகாப்பு கொடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம தடுத்திருக்கணும் அப்படின்றாங்க. இங்க வந்து விஜய்க்கு வந்து ஒரு 50% வந்து இதுல பொறுப்பு இருக்கு அப்படின்னா கூட இந்த சம்பவம் நடக்காமல் தடுப்பதுல அவருக்கு ஒரு 50% இருக்குன்னா பாக்கி 50% காவல்துறைக்கு இருக்கு. காவல்துறைக்கு தான் SOP இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அவங்க தான் வந்து வச்சிருக்காங்க. ஒரு க்ரௌட்னா எப்படி மேனேஜ் பண்ணணும், அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு பந்தோபஸ்த் பிளான் இருக்குது. எல்லாமே வந்து காவல்துறைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இருக்கக்கூடியது மிகப்பெரிய பொறுப்பு. நீங்கள் அந்த பொறுப்பை வந்து அரசாங்கம் தினந்தோறும் தட்டி கழிக்கிறது. அதை வந்து பேச விடாமல் விஜய் பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் விஜய் மீதான ஒரு வெறுப்பு அப்படின்றது உருவாகல. அரசாங்கத்தின் மீது தான் வந்து மறுபடியும் மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, விஜய் வந்து சென்னை கூப்பிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறாரு. நீங்கள் 10 பேர்கிட்ட பேசுனீங்கன்னா அதில் 5 பேரோ 6 பேரோ 7 பேரோ ஆமாம் அவருக்கு மண்டபம் கொடுக்க மாட்டேறாங்க, ஆமாம் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை, அங்கே போனால் அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அங்கே போனால் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதான் மக்களுடைய எண்ணம். அப்போ இதுவே வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலி, இந்த அரசாங்கத்துக்கு இதுவே ஒரு பெரிய அசிங்கம். நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அங்கே போகிறாரு அப்படின்னா அவரெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து யாரும் தாக்கிட முடியாது. காவல்துறை பாதுகாப்போடு போவார். ப்ளஸ் விஜய் வந்து Y கேட்டகரி ப்ரொடெக்ஷனில் இருக்கார். அவர் மீது அவ்வளோ எளிதாலாம் வந்து யாரும் போய் அடிச்சிடலாம் முடியாது, அட்டாக் பண்ணலாம் முடியாது. அந்த மாதிரி செய்திகள் வரும், உங்களை அச்சுறுத்துவதற்கும் உங்களை பயப்படுத்துவதற்கும் வந்து செய்திகள் வரும். இப்போ முதலமைச்சர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு அப்படின்னா முதலமைச்சரை சுற்றி ஏன் இவ்வளோ பாதுகாப்போடு போகிறாங்க? முதலமைச்சருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும், அமைச்சர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். தினந்தோறும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில ஏதோ ஒரு கும்பல் வந்து இவர் சொன்ன ஒரு விஷயத்துக்காக இவரை எதிர்க்கிறதுக்கோ அல்லது கருப்பு கொடி காட்டுறதுக்கோ இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு அச்சுறுத்தல் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா விஜய்க்கும் அந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை எதிர்த்து மக்கள் வந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, உங்க மேல இங்கு வீசுவாங்க, உங்க மேல செருப்பு தூக்கி வீசுவாங்க, உங்க மேல கல்லை தூக்கி வீசுவாங்க அப்படின்லாம் வந்து தகவல்கள் வரும். பட் அதையெல்லாம் மீறி தான் நீங்கள் போய் அங்கே களத்தில் நிற்கணும். களத்தில் நிற்கிறது தான் வந்து இதில் அறமே தவிர நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து நான் வேறு ஒரு இடத்துல பார்த்துட்டு இந்த விஷயத்தை நான் வந்து அவங்கள சந்திச்சிட்டேன், அனுதாபம் தெரிவிச்சிட்டேன் அப்படின்ற அந்த அடிப்படையில் இதை டீல் பண்ணுறது தவறு. நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா கரூரில் போய் அவரால் பார்க்க முடியலையே, கரூருக்கு போக முடியலையே, மறுபடியும் எப்போ கரூருக்கு போக போகிறாரு அப்படின்னு அந்த கேள்வி வரும். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது போய் தான் ஆகணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கரூருக்கு போய் தானே ஆகணும். நீங்கள் போகாமல் அப்படியே தவிர்த்துட முடியுமா என்ன? எல்லா பக்கமும் நான் பிரச்சாரம் பண்ணுவேன், கரூர் மட்டும் போகாமல் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு போக முடியாது இல்லையா? இப்போ எது ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் வந்து 1000 பேர் சொல்லுவாங்க, அவங்க கூட இருக்கிறவங்க ஒரு ஒரு 5000 சினாரியோஸை கொடுப்பாங்க, ஒரு 5000 இன்புட்ஸை கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு எது சரி அப்படின்னு படுதோ அதை நீங்கள் செய்யணும். அதுதான் வந்து தலைவருடைய வேலை. எல்லாரும் சொல்லுவாங்க தலைவரை நீங்கள் அங்கே போனீங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்வாங்க. சரி பார்த்துருவோம் வாங்க போகலாம் அப்படின்வாங்க. ஏன்னா அரசியலில் அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சினிமா அப்படின்னா வேற. சார் நீங்கள் அங்கே ஷூட்டிங் இன்றைக்கி எடுக்க போகிறீங்க, அங்கே பிரச்சனையாக இருக்க போகுது, பிரச்சனை வருது அப்படின்னு தகவல் வருது அப்படின்னா உடனே மேனேஜரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர் இவங்கெல்லாம் கூப்பிட்டு, டைரக்டரை கூப்பிட்டு, ப்ரொடியூசரை கூப்பிட்டு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணலாம். அது ரொம்ப இயல்பு, சாதாரணமாக பண்ணிடலாம். ஆனால் இது அரசியல் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு பிரச்சனை வருது, அங்கே மக்கள் வந்து உங்களை கருப்பு கொடி காட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க, உங்கள் வண்டியை மறிக்க போகிறாங்க, உங்கள் வண்டியை வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் வந்து காவல்துறை தான் பொறுப்பு. அவர் அங்கே கூப்பிட்டு போய், ஏன்னா அதுக்கு தானே அவர் பர்மிஷன் கேட்குறாரு, பந்தோபஸ்து கேட்குறாரு. அப்போ அந்த பொறுப்பை அவங்க எடுத்துப்பாங்க.
ஆனா நீங்க போயிட்டு வர்றது உங்களுடைய வேலை, நீங்க அதை செய்யாம நீங்க இருக்கிறதே வந்து காவல்துறையை நம்பி எதுவும் பண்ண முடியல. அப்ப கூடுதலா நீங்க வந்து உங்களுடைய தொண்டர் படையை நீங்க ரெடி பண்ணிட்டு போங்க. நீங்க அங்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் நீங்க செய்யுங்க. எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் வர வைங்க. தொண்டர் படையை கொண்டு வந்து நீங்க நிறுத்தி அங்கங்க பாதுகாப்பா நீங்க போயிட்டு வாங்க. நீங்க அப்படி என்ன பண்ணிட போறாங்க? நீங்க கரூருக்கு போனீங்கன்னா அப்படி என்ன நடந்துட போகுது? அப்படி என்ன பண்ணிட போறாங்க? கரூர்ல வேற எங்கேயுமே உங்களுக்கு மண்டபம் கிடைக்கல. சரி, ஒரு காலி இடத்த பார்த்து ஒரு பந்தலை போட்டு நீங்க அங்க போய் மீட் பண்ணிட்டு போக வேண்டியதானே? இல்ல மீண்டும் ஒரு கூட்டம் கூடிரும், திருப்ப இது போன்ற ஒரு அரசம்பாவம் கரெக்ட்டுங்க. நீங்க அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் வரும், கூட்டம் கூடும். நீங்க வந்து அதுக்காக நான் வெளியவே வரமாட்டேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் இப்போ இது விஜய்க்கான பாதுகாப்பா இல்ல மக்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது? இல்ல, ரெண்டும் இருக்கு. அதுல மக்களுக்கான பாதுகாப்பு மக்களும் புரிஞ்சுப்பாங்க. நீங்க வந்து அதை நீங்க தானே கன்வே பண்ணும். உங்க தொண்டர்கள் உங்களை வந்து அப்படியே முட்டி மோதி அலமோதி வந்து பாக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களையும் தயார்படுத்த வேண்டியது உங்களுடைய வேலை தானே. ஒரு கட்சி தலைவராக ஒரு கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இதை விட பெரிய வேலை என்ன இருக்கு? நீங்க அதை மேனேஜ் பண்ணி இருக்கணும்ல. அப்ப இந்த வேலைகள்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் வந்து இல்ல மக்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இவ்வளவு பேசுறாரு, ஆக்ரோஷமா பேசுறாரு, கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்றாரு, இங்க வந்து ஆளுகின்ற 2 திராவிட இயக்கங்களை சேலஞ்ச் பண்றாரு. இவ்வளவு விஷயங்களை வந்து வீரியமா நீங்க மேடையில பண்றீங்க. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்களால சமாளிக்க முடியலையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது பதிவாக இருக்கு இல்லையா? இந்த விஷயத்துல உங்களுடைய கட்சி கட்டமைப்பு அப்படி இல்லை, உங்களுடைய கட்டமைப்பு வந்து ரொம்ப லூஸா இருக்கு, உங்க கட்டமைப்புல இருக்கக்கூடியவர்கள் யாருமே வந்து அனுபவசாலிகள் கிடையாது அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து விஜய்க்கான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தானே. இதை மறுபடியும் நீங்க தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணி அதை எக்ஸ்போஸ் பண்றீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து முதல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்தது உங்க கட்சி தொண்டர்கள் எப்படி இருக்கணும், உங்க நிர்வாகிகள் எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் வந்து முன்னெடுத்து செய்ய வேண்டிய ஒரு இடத்துல விஜய் இருக்கிறார். அதை அவர் செய்கிறாரா அப்படின்றதான் இங்க கேள்வி. ஏதாவது அவர் செய்யலை அப்படின்னும் போது தான் இவ்வளவு பிரச்சனைகளும் வருகிறது, இவ்வளவு கேள்விகளும் எழுகிறது. சரி, இப்போ காவல்துறை அனுமதி கொடுக்கல, கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆயிருச்சு, நாங்க ரொம்ப வெயிட் பண்ணோம். ஆக்சுவலா நாங்க ரொம்ப வெயிட் பண்ணோம், நம்பி அவங்க கடைசி வரைக்கும் கொடுக்கல. இதுக்கப்புறமும் 30 நாளைக்கு அப்புறம் காலம் தாழ்த்தக்கூடாதுன்னு இப்போ மாமல்லபுரத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்றாங்க. ஓகே, எப்படி நமக்கு ஒரு வாரத்திலே தெரிஞ்சிடும் இது காலதாமதம் ஆகும், நம்ம நீதிமன்றத்தை போய் அணுகலாம் நோக்கி அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பி ஆப்ஷன் ஒன்று இருக்கும்ல கண்டிப்பா நமக்கு, அடுத்த கட்டமா இதை பண்ணலாம். சரி, அதுதாங்க உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து கூட இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அந்த அனுபவம் இருக்கணும். ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து இந்த கேஸை சமாளிக்கணும், ஒரு பக்கம் இதில் வரக்கூடிய அந்த நெகட்டிவ் இம்பேக்டை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து பப்ளிக் ஒப்பீனியன் வந்து நமக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விமர்சனங்கள், இது எல்லாமே வந்து அவங்க அதெல்லாம் பார்த்து எதுவுமே பேசாமல் இருக்கிறது தான் வந்து இங்கே பிரச்சனை. நீங்கள் கரூருக்கு போக முடியல அப்படின்னா ஏன் போக முடியல அப்படின்றத நீங்கள் சொல்லணும் இல்லையா? கரூருக்கு நாங்கள் வந்து 10 வாட்டி பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டோம், இவ்வளோ அழுத்தங்கள் இருக்குது எங்களுக்கு, நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் சந்திக்கிறது கூட எங்களை அனுமதிக்க மாட்டேன்றாங்க, அங்கே ஒரு மண்டபத்தை கூட எங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு எங்களால் முடியல, அவ்வளோ அரசியல் அழுத்தங்கள் இருக்குது அப்படின்றத யார் சொல்லணும்? விஜய் தரப்பு. விஜய் தரப்பு யாரோ ஒருத்தர். நீங்கள் சொல்ல முடியலன்னா அறிக்கை கொடுங்க, அறிக்கை முடியலன்னா வீடியோ போடுங்க, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்களேன். நீங்கள் அதை பேசாமல் இருக்கிறது தானே இவ்வளவு விமர்சனங்களுக்கும் வந்து வழிவகுக்குது. இப்போ இவ்வளவு விமர்சனங்கள் வருவதற்கான காரணம், எழுவதற்கான காரணம் விஜய் தரப்புலேருந்து யாருமே எதுவும் பேசல. நீங்கள் எல்லாரும் பேசிட்டோங்க, முதலமைச்சர் பேசிட்டாரு, எதிர்கட்சிகள் பேசிட்டாங்க, கூட்டணி கட்சிகள் பேசிட்டாங்க, மக்கள் பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது விஜய் தரப்பா ஆதரவா பேசக்கூடிய ஆட்கள் யாருமே கூட இன்டர்வியூ கொடுக்கல, யாருமே பேசலையே. இவ்வளவு பேர் பேசிட்டாங்க. விஜய் தரப்புல இருந்து இந்த சம்பவத்துக்கு என்ன நடந்திருக்கிறது அப்படின்றத பத்தி யாரு விலாவரியா பேசியிருக்கா? நீங்க என்னைக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு அரசாங்க அதிகாரிகள் உட்கார்ந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு அப்படியே ஒரு ட்ராமாட்டிக் மியூசிக், பயங்கரமான அந்த படங்கள்ல வர மியூசிக் மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் போட்டு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லாம் நீங்க எப்போ கொடுத்துருக்காங்க? எதிர்கட்சிகள் வேணா அப்படி பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி டீம்லாம் இந்த மாதிரி ஒன்று தயாரிச்சு கொடுப்பாங்க, அதை போடுவாங்க. அரசாங்கம் கொடுக்குறாங்க. அப்போ ஒருவேளை இது யார் மேல இருக்கக்கூடிய பயம் அப்படின்னு பாக்குறது சார்? நீங்க விஜயுடைய வளர்ச்சி அப்படின்றது, விஜயுடைய அரசியல் வருகை அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் வேணாம். அவங்க எடுக்கக்கூடிய சர்வேஸ்ல இருந்து அவங்க எடுக்கக்கூடிய பப்ளிக் ஒப்பீனியன் இதெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்களா, களம் எப்படி இருக்குன்னு விசாரிக்கும் போது விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு,
விஜய் வந்தால் டிஸ்டர்ப் பண்ணுவார். யாரை டிஸ்டர்ப் பண்ணுவார், எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ யாரை டிஸ்டர்ப் பண்ணுவார், எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவார் அப்படின்லாம் எல்லாம் தெரியுது. அப்போ விஜயை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இந்த கட்சிகள்லாம் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் அதிமுக போன்ற ஒரு இயக்கம் பாருங்க, விஜய் கூட்டணிக்கு வந்துட்டா நம்ம கூட்டணிக்கு ஒரு பெரிய பலம் கிடைச்சிரும் அப்படின்ற அளவுக்கு தலைவர்களே பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க இபிஎஸ் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி நம்ம அணிக்கு வரப்போகுது அப்படின்னாரு இல்லையா, ஃபர்ஸ்ட் அதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் பிள்ளையார் சொல்லி போட்டோம் அப்படின்றாரு. அப்போ இதுவே வந்து அவங்க அணி டேக் ஆஃப் ஆகல அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தானே. விஜய் வந்தாருன்னா டேக் ஆஃப் ஆயிரும். விஜய் வந்தாருன்னா ஒரு 1996 மாதிரி டிஎம்கே டிஎம்சி கூட்டணி மாதிரி ஒரு மொமெண்டம் அப்படியே வந்துடும். அப்படியே வரும்போது அதை அப்படியே வந்து நம்ம அதில் அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கு. ஆனால் விஜயை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றது உண்மை. ஆனால் விஜயுடைய தாக்கம் வந்து இந்த தேர்தலில் பெரிய அளவுக்கு இருக்க போகிறது அப்படின்றது உண்மை. அப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து விஜய்க்கு சாதகமாக இருக்கு அப்படின்னும் போது நீங்கள் துணிந்து அரசியல் செய்ய வேண்டியது தானே உங்களுக்கு. அந்த துணிச்சலான அரசியல் எங்கே அப்படின்றது தான் இங்கே கேள்வி. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கூட்டம் வரும், நீங்கள் அங்கே போனீங்கன்னா தள்ளுமுள்ளாகும், நீங்கள் அங்கே போனீங்கன்னா தொண்டர்கள் வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு உங்களை பார்க்க வருவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரெண்டாவது. ஒரு மேட் க்ரௌட் அவருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை வந்து நம்ம இல்லை அவருக்கு வரக்கூடிய கூட்டம்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வராங்க, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு சும்மா நம்ம பேசலாம். நீங்கள் எதுவாக இருக்கட்டும்ங்க, அவன் ரசிகரோ யாரோ அவனுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா, அவன் ஓட்டு போட போகிறானா இல்லையா, யாருக்கு ஓட்டு போட போகிறான் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு எலெக்ஷனில். அப்போ நீங்கள் வந்து அவன் ரசிகனாக இருக்கட்டும், அவன் யாரை வேணா இருக்கட்டும், அவனுக்கு அரசியல் தெரிஞ்சு இருக்கட்டும், அவனுக்கு அரசியல் தெரியாமல் இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி அவன் விஜய்க்கு ஓட்டு போட போகிறான், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு க்ரௌட் வந்து விஜய்கிட்ட இருக்குது, விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு துணிச்சலாக அரசியல் செய்வதற்கான அத்தனை பலமும் உங்களிடம் இருக்கிறது. ஆனா அந்த பலத்தோட நீங்க அரசியல் பண்றீங்களா அப்படின்றது விஜய் தான் யோசிச்சு. அதுக்குதான் அவங்க என்ன சொல்றாங்க, விஜயுடைய பலமும் மக்கள் தான், பலவீனமும் மக்கள் தான் அப்படின்னு. அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு தொண்டர்கள் தான் அவருடைய பலம், அவருடைய ரசிகர்கள் தான் விஜய்க்கு பலம், அதே ரசிகர்கள் தான் பலவீனமாகவும் மாறுறாங்க. இப்போ அந்த பலவீனத்தை பலமாக மாற்றுவது எப்படி அப்படின்னு தான் யோசிக்கணும். நீங்க 2வது முறை நீங்க வந்து கரூருக்கு போறீங்க, இந்த குடும்பங்களை சந்திக்க போறீங்க. சரி, பகல்ல உங்களுக்கு போறதுக்கு டைம் இல்லை, நைட்ல எங்களுக்கு கொடுங்க. நான் வந்து இங்கேருந்து சிவகங்கை போனார் இல்லையா, எப்படி போனாரு, அவர் போயிருக்காரு அப்படின்னு யாருக்குமே தெரியல, திடீர்னு தானே போனாரு. அந்த மாதிரி திடீர்னு போயிட்டு நீங்க வந்து ஒரு நாளைக்கு 4 குடும்பத்தை பார்த்துருந்தா கூட இந்த ஒரு மாசத்துல 40 குடும்பத்தையும் பார்த்து முடிச்சிருக்கலாமே. ஏன் உங்களுக்கு அந்த யோசனை வரல, ஏன் உங்களுக்கு அந்த முயற்சி எடுக்கல? விஜய் கரூரில் நுழைவதற்கு தடை அப்படின்னு ஏதாவது இருக்கா? நீதிமன்றம் ஏதாவது தடை போட்டிருக்கா? அனுமதி கேட்டிருக்கோம், உச்ச நீதிமன்றம் ஏதாவது தடை கொடுக்காம எப்படி போக முடியும்? நீங்க கூட்டம் நடத்துவதற்கு தான் அனுமதி. நீங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி எல்லாம் தேவையில்லை. நான் அங்க போறேன், சந்திச்சுட்டு வரேன், அவ்வளவுதான். அதுக்கான ஏற்பாடுகளை நீங்க பண்ணி வச்சிருங்க. நீங்க எல்லா விஷயத்தையும் ரகசியமா ஏற்பாடுலாம் பல ஏற்பாடுகளை பண்றீங்க அப்படின்னும் போது ஒரு 4 பேரை போய் ஒரு 4 ஃபேமிலியை ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்து ஏற்பாடு பண்றதுல என்ன கஷ்டம்? ஏன் பண்ண முடியாது? பை ரோடே போயிட்டு வந்துடலாம், நீங்க ஈஸி தான். அப்போ இதை எல்லாமே வந்து அவங்க பிளான் பண்ணி யோசிச்சிருக்கணும். விஜய் வராரு, விஜய் வரல அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு விவாத பொருளாகவே இருந்திருக்கக்கூடாது. நீங்கள் வந்து துணிந்து அரசியல் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அரசியலில் நீண்ட காலம் நீடிக்கணும், எந்த விதமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பின்னாடி போகிறது அப்படின்றது அது உங்களுடைய அரசியலுக்கும் மிகப்பெரிய ஆபத்து, தாவேக்காவுக்கும் மிகப்பெரிய ஆபத்து, உங்களுடைய தொண்டர்கள் சோர்வாயிருவாங்க. சரி, இப்போ அன்னைக்கு அந்த இஷ்யூ நடந்தப்போ அவர் அங்கேருந்து விமான நிலையத்தில் போகும்போது ப்ரெஸ் மீட் கொடுக்கல, அதுக்கப்புறமும் எந்த ஒரு இடத்துலையும் ப்ரெஸ் மீட் கொடுக்கல. அவங்க 2ஆம் கட்ட தலைவர்களோ இல்லை வழக்கமாக இன்டர்வியூ கொடுத்த ஆட்களோ யாருமே ஒரு ப்ரெஸ் அணுகிறது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இதற்கெல்லாம் இறுதிக்கட்டமாக இன்னைக்கு வந்து சந்திச்சிட்டாங்க. இதுலேயும் ப்ரெஸ்ஸுக்கு அலௌட் இல்லைன்றாங்க. ஏன் ப்ரெஸ் கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? அவங்க ப்ரெஸ்ஸு வந்து அனுமதிக்கணும். இது வந்து ஒரு ப்ரைவேட் மூமெண்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே போனால் விஜய் அழுவார், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அழுவாங்க. அதை வந்து எல்லா கேமராஸையும் கூப்பிட்டு படம் பிடிச்சு காட்டுறது வேறு ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தும். சரி, ப்ரெஸ் வேணாம், இது வந்து அவங்களுடைய ஒரு கட்சியினருக்கும் அந்த கட்சியுடைய தலைவருக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் இடையே நடக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இது கேமரா நீங்கள் அலோவ் பண்ண தேவையில்லை. ஆனால் இது எங்கே நடந்திருக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா? இது வந்து கரூரில் தான் நடந்திருக்கணும். இதை வந்து நீங்கள் சென்னையில் நடத்துறது, அதுக்கப்புறம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றது,
இது எல்லாமே ஏதோ ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. திடீர்னு அந்த குடும்பத்துல அரசியல் அழுத்தம் இருக்குது, இல்ல திடீர்னு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் எமோஷனல் ஆகி ஏதாவது ஒண்ணு பேசிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்ப அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு எல்லா ஊடகங்களும் அதை வந்து பெருசுப்படுத்தும், ஏதாவது பேசும். நீங்க எல்லா விஷயங்கள்லயும் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நடக்கும். நீங்க வந்து ஒரு குடும்பம் வந்து உங்க ஒரு 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 எமோஷன்ல உங்களை திட்டுறாங்க அப்படின்னா நீங்க திட்டு வாங்கி தான் ஆகணும், வேற என்ன வழி? உங்களை வந்து திட்டுறாங்க அப்படின்னா அதையும் நீங்க வந்து தாங்கிக்கணும். நீங்க அதை தாங்கிட்டு தான் நீங்க அவங்களோட அந்த அனுதாபத்தை பகிர்ந்துக்கணுமே தவிர நீங்க வந்து அவங்க திட்டுவாங்க அப்படின்னு பயந்துட்டு இருக்க முடியாதுல்ல. நீ விஜய் அங்க போனார்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஏதாவது பேசிடுவாங்க, இல்லை வேற யாராச்சும் வந்து நின்று ஊர்லேருந்து வந்து நின்று ஏதாச்சும் விஜயை வந்து ஏதாவது சொல்ல போகிறாங்க, ஏதாவது கேட்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நாளைக்கு நீங்கள் அரசியல் அதான் சொல்கிறேன், நாளைக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கு வெளியே போகிறீங்க, பிரச்சாரத்துக்கு போகும்போது ஏதோ கூட்டத்தில் இருக்கிறவன் ஏதாவது கத்துனானா, கூட்டத்தில் இருக்கிறவன் ஏதாவது கோஷம் போட்டானா, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கடந்து வருவது தான் வந்து நீங்கள் ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு ஒரு குவாலிட்டி. சரி, இதுக்கெல்லாம் வந்து அரசியல் அழுத்தம் இருக்குது, திமுக அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே பொதுவாக வைக்கப்படக்கூடிய ஒரு கருத்தே பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு இடத்துல வச்சு அவர் அரசியல் பண்றாருன்ட்டு. அப்ப அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இப்பயும் தாவேக்கா இருக்குதா? இல்ல, அவருக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அவர் வெளியே மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை போல சாதாரணமா வெளியே வந்துட்டு போறதுல அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு. சரியா? அதை நாம் வந்து ஒத்துக்கணும். ஏன்னா அவரை பார்க்கறதுக்காக வரக்கூடிய கூட்டம், வரக்கூடிய பசங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க வந்து அந்த கட்சியா இல்லையான்றதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு வருகிறது அப்படின்னும் போது அவர் மற்ற தலைவர் மாதிரி அவர் வந்து சாதாரணமாக வந்துட்டு போக முடியாது. ஒரு சினிமா நட்சத்திரம் அப்படின்றது வந்து அவருக்கு இருக்குது, அந்த டேக் இருக்குது. அதெல்லாம் அவர்கிட்ட வந்து அப்படி அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க முடியாது. ஆனால் நீங்கள் அரசியல்வாதியாக தற்போது உருவெடுத்து விட்டீர்கள். அரசியல்வாதியாக தற்போது நீங்கள் வந்து அடையாளம் காணப்படுகிறீர்கள். ஒரு கட்சி வச்சுருக்கீங்க, ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியணும் பர்சனலாக எது பண்ணால் சரியாக இருக்கும், எது பண்ணால் தவறாக இருக்கும், எது பண்ணால் விமர்சனம் வரும். உங்களுக்காக வேற ஒருத்தர் வந்து சிந்திக்க முடியாது அரசியலில். அரசியல் சிந்தனை என்பது உங்ககிட்ட இருந்து தான் அது வரணும். இதை நான் பண்ணுறேன், இதை தான் பண்ண போகிறேன், இப்படி தான் பண்ண போகிறேன், நான் கரூருக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவில் நின்றுட்டு இருந்தாருன்னா கரூருக்கு தான் போய் விஜய் இவங்களெல்லாம் பார்த்துருப்பாரு. மற்றவர்கள்லாம் வந்து புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், அருண்ராஜா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அதை நோக்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை எப்படி சாத்தியப்படுத்துவது அப்படின்றத பார்ப்பாங்க. அப்போ அந்த விஷயங்களை வந்து அவர் செய்திருக்க வேண்டும். அவருக்கு தெரியணும் இது. நீங்கள் வந்து அரசியல் சிந்தனை என்பது உங்களுடைய சிந்தனையாக இருக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்லுவதோ அல்லது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் இப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்றத தாண்டி அவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இன்னும் வந்து அவர் அரசியலில் கடந்து வர்றதுக்கு நிறைய பாதைகள் இருக்குது. ஸோ நிறைய நெருக்கடிகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி சமாளிக்கக்கூடிய அந்த திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது வந்து விஜய் பேசணும். இப்போ நீங்கள் ஊடகங்களை நீங்கள் வந்து அலோவ் பண்ணல, ரைட், ஓகே. பட் நீங்கள் எவ்வளவு அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட அரசியல் தாண்டி பேசியிருக்கீங்க, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ சினிமாவை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா எல்லார்ட்டையும். அந்த மாதிரி அரசியலை தாண்டி வந்து எத்தனை பேர்கிட்ட உங்ககிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது? அரசியலை தாண்டி எத்தனை அரசியல் ஆர்வலர்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கீங்க? விமர்சிக்கக்கூடியவர்கள்கிட்ட கூட பேசுவாங்க. இப்போ டெய்லி விமர்சனம் பண்ணி கட்டுரை எழுதுறவங்க தான் முதல்ல கலைஞர் வந்து ஃபோன் பண்ணி பேசுவார். காரணம் என்னன்னா, உங்களுக்கு டெய்லி அவர் தான் விமர்சனம் பண்ணி கட்டுரை எழுதுறாரு. விமர்சனம் பண்ணி கட்டுரை எழுதுறவர்கிட்ட தான் அவர் முதல்ல பேசுவார். அவங்களோட பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு விமர்சனம் பண்றாரு, என்ன மனசுல என்ன வச்சுக்கிட்டு விமர்சனம் பண்றாரு, எதுக்காக என்னையோ போட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காருன்றதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அவர் பண்ணுவாரு, பேசுவாரு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஸ்டைல் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீ விமர்சனம் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, விமர்சனம் பண்ணால் தூக்கி உள்ளே வச்சுருவேன், இல்லை டெஃபமேஷன் கேஸை போட்டுருவேன். நீ பண்ணுற விமர்சனம் எனக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது, நான் வந்து அதை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் நீங்கள் அரசியல் பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், நீங்களா பண்ணணும். அதுதான் இங்க முக்கியம். ஆனா இங்க உங்களை தான் மத்தவங்க வழி நடத்துறாங்க. இங்க வந்து என்னன்னா, மத்தவங்க தான் உங்களுக்காக மத்தவங்க எல்லாம் சிந்திக்கிறாங்க, உங்களுக்காக மத்தவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பமும் ஒரு தோற்றமும் ஏற்படுகிறது.
இது விஜய்க்கும் நல்லதில்லை, விஜய் கட்சிக்கும் நல்லதில்லை. என்னப்பா ஒரு பிரச்சனை வந்தோடனே அவங்க ஆட்களும் காணோம், அவரும் காணோம், என்னையா இது அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஒரு பிரச்சனை, சரி ரைட்டு, மக்கள் வந்து உங்களை வந்து இதில் குற்றம் சாட்டல. இப்போ அடுத்தது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது மறுபடியும் உங்கள் கட்சிக்காரங்க இப்படியே பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு புயலாக இருக்கட்டும், ஒரு மழையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இங்கே இருக்கிற அதிமுக, திமுக, தாவேகா இந்த கட்சியெல்லாம் வந்து எனக்கு ஒரு பொட்டில் சாப்பாடு கொடுத்தாங்களா, எனக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தாங்களா, எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்ப்பு, அவ்வளோதான். அப்போ எல்லா விஷயங்கள்லையும் அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும். நீங்கள் இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க உங்கள் ஆட்கள், உங்களுடைய ரசிகர்கள், உங்களுடைய கட்சி கூட்டத்துக்காக வந்தவங்க. முதலாள யார் போய் நின்றுக்கணும்? உங்க கட்சி தொண்டர்கள் போய் நின்றுக்கணும். தலைவர்கள் நின்னால் தொண்டர்கள் நிப்பாங்க. இல்ல அங்க போறதுக்கே அலோவ் பண்ணலங்கிறது. தலைவர்கள் போய் நின்னாங்கன்னா தொண்டர்கள் போய் நிப்பாங்க மேடம். தலைவர்கள் போல, அதனால தொண்டர்கள் போல. தொண்டர்களுக்கு தெரியல என்ன பண்றதுன்னு. இந்த லட்சணத்துல நீங்க கட்சி நடத்த முடியாது. தலைவர்கள் களத்துல இருந்தாதான் தொண்டர்களும் இருப்பாங்க. சரி, இதுக்கு தான் பல பேர் வந்து ஒரு கருத்து சொல்றாங்க. அவங்க அப்பா எஸ்சிசி வந்து நல்ல அரசியல் புரிதலோட இருக்காரு. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் விஜய் அவருடைய ஆலோசனையாவது பெற்று செயல்பட்டா நல்லா இருக்கும். ஒருத்தருடைய ஆலோசனை அப்படின்றது கிடையாது மேடம். நீங்க வந்து பார்க்கணும், விவாதங்களை பார்க்கணும், பேசணும். நீங்க அதை தாண்டி வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு கான்வர்சேஷனை வந்து நீங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க அப்படின்னா எல்லாருடைய கருத்தையும் கேட்கணும், முடிவை நீங்க மட்டும்தான் எடுக்கணும். அதுதான் அரசியல். அது பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது சரியோ தப்போ, நீங்கள் எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருக்கலாம், நீங்கள் எடுக்கிற முடிவு தவறான முடிவாக இருக்கலாம், ஆனால் அது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுதான் வந்து இங்கே முக்கியம். இங்கே வந்து தாவேகாவில் அது கிடையாது. நீங்கள் வந்து மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அங்கேருந்து புஷி ஆனந்த் சொன்னால் மட்டும்தான் மாவட்ட செயலாளர் வந்து அந்த முடிவை எடுப்பார். அதே மாதிரி புஷி ஆனந்துக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன்னா அங்கேருந்து இந்த விஜய் சொன்னாதான் புஷி ஆனந்த் கேட்பார். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அரசியல் கட்சி இப்படி நடத்த முடியாது. சில விஷயங்கள் கிரவுண்ட் லெவலில் இருக்க மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் அவங்களுக்கு இருக்கணும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். நீங்கள் எம்பவர் பண்ணணும் கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு. இந்த கட்சியோடைய அமைப்பையே மாற்றி அமைக்க வேண்டும். இதெல்லாம் விஜய் யோசிக்கணும். இதெல்லாம் விஜய் யோசிச்சாதான் அவரால் வந்து அடுத்த கட்டம் நீங்கள் நகரும் போது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நான் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இந்த கட்சியிலேருந்து பல பேர் வந்து இதில் கோவப்பட்டு இதில் வந்து மனவேதனை அடைந்து தாவேகா விட்டு போய் வேறு கட்சியில் மாற்று கட்சியில் சேருவாங்க. நடக்கும், அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் கரூரில் இருக்கக்கூடிய தாவேகாவினரே வந்து நாங்கள் இந்த கட்சியிலேருந்து விலகிறோம், விஜய் வந்து எங்கள் ஊரில் வந்து பார்க்கல அப்படிலாம் போட்டு வேறு கட்சியில் வந்து சேர்றதுக்கான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது தானாக எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் சாத்தியப்படுத்துவாங்க பின்னாடி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு வரும். அதை சமாளிப்பதற்கு நீங்கள் இருக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனையில் நாம் இப்படி சமாளிச்சிட்டோம் அப்படின்னு இருக்க முடியாது. ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்றது இது எல்லாமே ஒரு டெஸ்ட்டு தான். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பிறகு அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவங்க வீட்டு வாசலில் வந்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் போயஸ் கார்டன் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உள்ள வரைக்கும் போய் போயஸ் கார்டனில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அப்போது முதல்ல போயஸ் கார்டன் வரைக்கும் வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறதே கூடாது. ஆனால் அவங்க கட்சிக்காரங்க நம்ம என்ன பண்ணுறது, அவங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு டெய்லி வந்து இந்த மாவட்ட செயலாளரை மாற்றுங்க, அந்த நிர்வாகியை மாற்றுங்க, இந்த நிர்வாகியை மாற்றுங்கன்னு கூட்டமாக போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இது போலீஸுக்கே பிரச்சனை ஆகுது அப்படின்னோடனே, ஏன்னா திருப்பி அவங்க அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறை வேண்டுமென்றே வந்து என் வீட்டு வாசலில் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதுக்குலாம் அனுமதி கொடுக்குறாங்க, இல்லைனா இந்த இடத்துலலாம் போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, கிடையாது அப்படின்னும் போது வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த போராட்டங்கள்லாம் நின்றுச்சு. இது எல்லாமே வந்து பண்ணும். நாளைக்கு வந்து விஜய் வீட்டு வாசல்லையும் வந்து தாவேகாவினரே புஷி ஆனந்தை மாற்றுங்க, இவரை நீக்குங்க அப்படின்னு 10 பேரை அரேஞ்ச் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கும் ஆட்கள் வருவாங்க. எல்லாமே நடக்கும். இதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான். ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்து அங்கே போய் பார்த்துருக்கிறது தான் வந்து அவர் செய்திருக்க வேண்டிய நியாயமான ஒரு விஷயம். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. தற்போது அவங்களெல்லாம் வந்து சென்னைக்கு அழைத்து வச்சு பார்த்துருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுறக்கூடாது. மறுபடியும் ஏதோ ஒரு வாய்ப்பு அவர் கரூருக்கு போய் அந்த வீடுகளுக்கு போய் அந்த மக்களை போய் சந்தித்து மீண்டும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு மறுபடியும் போய் பார்க்கணும். அவர் அந்த மக்களை அவர் கைவிட்டுறக்கூடாது. அதுதான் விஷயம். அவங்க தான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. கரெக்டு. பட் உங்களுக்கு தெரியும் அரசியலில் சொல்லுவாங்க, அப்புறம் ஒரு
பல நாள் கழிச்சு அதை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது. ஓகே சார். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுல இவங்களுடைய அடுத்து அரசியல் பயணம் திருப்பி இப்போ இந்த பிரச்சாரத்தை தொடங்கிடுவாங்க. அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடந்ததுக்கு பிறகும் தாவேகாவை பொறுத்தளவுல மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறத பார்க்க முடியுது. காங்கிரஸோட கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் கசிவா இருக்குது. அது ஆத்தென்டிகேட்டா இன்னும் எதுவும் வரல. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு சிஎம்மும் பேசுறாரு. அவரை வந்து நான் அண்ணன் கூப்பிடுவேன். நாங்க வந்து ஒற்றுமையாக இருந்து திமுகவும் காங்கிரஸும் வந்து ஒற்றுமையா இருந்து செயல்படும், நாட்டுக்காக செயல்படுவோன்றாங்க. இது வந்து திமுகவோட பயத்தை காட்டுதா? கூட்டணி பிரிஞ்சு போயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? தம்பி எங்கேயா மனசு மாறிட போறாரோ அப்படின்னு ஒரு பயம்தான். திடீரென்று ஒரு திருமண விழாவில் ராகுல் காந்தியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா காங்கிரஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செக்ஷன் வந்து திமுகவை விட்டு கூட்டணியை விட்டு நாம் வெளியே வரணும், தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு இது இருக்குது, பேச்சுவார்த்தை இருக்குது, உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குது. நாங்களும் எழுதியிருக்கோம் அதை பற்றி. இந்த மாதிரி காங்கிரஸில் ஒரு செக்ஷன் ஸ்ட்ராங்காக, ஆனால் என்ன சொல்லிட்டு வெளியே வர்றது அப்படின்னு. ஆனால் இதை வச்சு இப்போ தாவேகாவை வச்சு கூடுதல் இடங்களுக்கான ஒரு பேரம் என்பதும் நடக்கிறது. ரெண்டாவது, இரண்டாம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள், இப்போ காங்கிரஸில் வந்து தொண்டர்களை விட தலைவர்கள் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ அந்த தலைவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் யாராவது ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னும் போது இப்போதைக்கு கூப்பிட்டு அந்த கருத்துக்கள்லாம் சொல்கிறத நீங்கள் நிப்பாட்டுங்க, யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மத்தியில் விஜய் வந்து ஒரு பெரிய அளவில் அந்த மைண்ட் ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணியிருக்காரு. விஜய் மீது ஒரு பார்வை என்பது திரும்பி இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு தான் தற்போது ராகுல் காந்தி எனக்கு சகோதரன் போல், என்னை எப்போ அழைச்சாலும் அவர் வந்து மை பிலவட் பிரதர் அப்படின்னு என்னை கூப்பிடுறாரு. நாங்கள் எங்களுடைய சித்தாந்தங்கள் அப்படின்றது வேறையாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றாக ஒரு கொள்கையுடன் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் முதலமைச்சர் பேசி, ராகுல் காந்தியை பாராட்டி புகழ்ந்து பேசி இந்த சின்ன சின்ன இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பெரிதாக ஆகிவிடாமல் பார்த்து கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் இது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே சார். இதுக்கப்புறம் அவங்க எப்படி நவம்பர் மாதம் அவங்களுடைய கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க திரும்பியும். இந்த முறை ஹெலிகாப்டர்லலாம் வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரி நாங்கள் வந்து கேம்பெயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பரவலான பேச்சுக்கள் இருக்குது. என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் இதுக்கப்புறம் தாவேகாவுக்கு ஓரளவுக்கு அவங்க அந்த கட்டமைப்பை மேம்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? சரி, நீங்கள் ஹெலிகாப்டரில் போங்க, பஸ்ஸில் போங்க, காரில் போங்க, நடந்து போங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் யார், அவங்கள நீங்கள் வந்து அந்த கூட்டங்களில் பேசும்போது அறிமுகப்படுத்தணும். நான் போய் எனக்கு அவர்களே இவர் பேரை சொல்லி அவர் பேரை சொல்லி பேச முடியாது. ஏன் அந்த மாவட்ட செயலாளருடைய பேரை சொல்லுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இவர் தான் நம்ம மாவட்ட செயலாளரா அப்படின்றது தெரியும். உங்களுக்கு தெரியுமா? கரூர் மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியுமா? இப்ப அரெஸ்ட் ஆன உடனே தானே தெரியும் அவரு. கேட்டிருந்தோம் சார். உங்களுக்கு புஷி ஆனந்த் தவிர இல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு 9 பேரை தவிர மீதி யாரை தெரியும்? யாருக்குமே தெரியாது. அந்த மாவட்ட செயலாளர் யாருன்னு அவர் முகம் தெரியாது. அந்த மாவட்ட செயலாளரை நீங்க அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்தினாதான் மற்றவர்கள்லாம் வந்து அவருக்கு உரிய மரியாதை கொடுப்பாங்க. ரெண்டாவது, அவர் சொல்றதை கேட்பாங்க. புஷி ஆனந்த் சொன்னா மட்டும்தான் இந்த கட்சியில எல்லாரும் கேட்பாங்க அப்படின்ற நிலை என்பது மாற வேண்டும். அந்த மாவட்ட செயலாளர் அந்த நிர்வாகிகள் சொன்னால் கேட்கணும் அப்படின்ற அந்த நிலையை அவர் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு தொண்டர் படையை நீங்கள் உருவாக்கணும். ஒரு இடத்துல 27,000 பேர் வந்து 27,000 பேர் வந்து உங்களை பார்க்க வராங்க அப்படின்னும் போது அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 500 பேர் பத்தாது. அப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் படையை நீங்கள் உருவாக்கணும். அவங்களுக்கு சில ட்ரைனிங்லாம் கொடுத்து எப்படி க்ரௌடை மேனேஜ் பண்ணுறது, இங்கே பெண்கள் வந்தாங்கன்னா எங்கே அவங்களுக்கான ஒரு செப்பரேட் இடம் பண்ணி கொடுக்கறது, குழந்தைங்கள் வராங்க அப்படின்னா அவங்கள எடுத்துகிட்டு கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திருப்பி அனுப்புறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் வந்து சில விஷயங்களை அவர் வந்து ஃபாலோ பண்ணணும். அதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். நீங்கள் எல்லா கட்சிகள்லையும் அது இருக்குது, தாவேகால அது இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. இப்போ வந்து தாவேகா தரப்புல ஒரு 5 சின்னத்தை செலக்ட் பண்ணி தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஆட்டோ, பிகில் அந்த மாதிரியான சின்னங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கொடுத்தது சின்னம் ஒதுக்கப்படுமா, இல்லை தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து தான் அதை ஒதுக்கீடு செய்வாங்களா? தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து தான் ஒதுக்கீடு பண்ணுவாங்க.
ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ இதே மாதிரி தேர்தல் ஆணையத்தை மற்ற மாநிலங்கள்லேருந்து மற்ற ஊர்கள்லேருந்து அவங்கவுங்க இந்த கட்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய கட்சிகள் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டினா அதுக்கு வந்து ஒரு சின்னம் அலாட் ஆகிருக்கும். அன்ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி முதல் முறையாக தேர்தல் சந்திக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான சின்னம் அப்படின்றது இருக்காது. ஸோ தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற ஒரு சிம்பிள் தான். ஸோ அந்த நிலையான சின்னம்ன்றது எப்போ சார் வரும்? ஸோ நீங்கள் ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ ஸ்டேட் ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிஎம்கே அதுக்கு ஒரு சின்னம் இருக்குது, ஏடிஎம்கே, விசிகே, அதுக்கப்புறம் நாத்தாக்கா, இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் கிடைச்சோடனே உங்களுக்கு சின்னங்கள் வருவதில் ஈஸியாக இருக்கும், பிரச்சனை இருக்காது. பட் இது ஒரு அன்ரெக்கக்னைஸ் பார்ட்டி அப்படின்னும் போது முதல் முறையாக தேர்தல் சந்திக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு சின்னம் அவங்க கேட்பாங்க, அந்த சின்னம் கிடைக்கும். அந்த சின்னம் வந்து உங்களுக்கு அந்த கட்சியோட அந்த தலைவரோட அந்த சின்னம் அட்டாச் ஆயிடுச்சுன்னா எல்லா தேர்தல்கள்லையும் அந்த சின்னத்தை வேற யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பம்பரம் சின்னம் இருக்குது, பம்பரம் அப்படின்னோடனே அது மதிமுக சின்னம் அப்படின்னு யாருமே அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த சின்னத்தை நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், தேர்தல் ஆணையம் கொடுத்துரும். அந்த சின்னத்தை வேற யாரும் வாங்கலைன்னா உங்களுக்கு வந்து அது இது இருக்கும், கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அது. சின்னம் என்ன அப்படின்றத அவங்க பார்த்து முடிவு பண்ணிப்பாங்க. நன்றி சார், நிறைய விஷயங்கள். Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get two free. Supreme Mobiles in Deepavali Mega Sale 12 கோடி பரிசு மழை. Supremeல phone வாங்குங்க 20000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க.